இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் மசாலா. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 8லேருந்து 10 பூண்டு பல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வதங்குனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு, கூடவே வெள்ளரி விதைய வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். உங்க கிட்ட வெள்ளரி விதை இல்லனாக்கா, நீங்க இன்னும் கொஞ்சம் முந்திரியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து, இது நல்லா மூடி போட்டு மூடி, இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகுற அளவு வேக விட்டுடுங்க. இப்ப இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இத நல்லா ஆற வச்சுட்டு, மிக்ஸில வந்து நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி இத அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அதே கடாயில நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்து, இத நல்லா வதக்கி விட்டுடுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறம், நான் வந்து கொஞ்சமா கடல மாவு வறுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதையும் சேர்த்து இது கூட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இத எல்லாத்தையும் கலந்து இது மாதிரி ஒரு சேர வரணும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது மாரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத இது கூட சேர்த்து, இத நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, பேன்லயே ஒட்டாம இது மாரி கெட்டியா வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம சேர்த்துக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் இன்னைக்கு பொடி பொடியா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்து கலந்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேத்த மாரி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணுன்றதுனால, நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கேன். இப்போ இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலா கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் நானு. உங்க கிட்ட கசூரி மேத்தி இல்லாட்டி நீங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.